கலவரம் செய்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியும் என நெல்லை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் உடையார் ஆகியோர் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. நெல்லை மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தோல்விக்கான காரணம் குறித்தும் அந்த ஆடியோவில் இருவரும் பேசியுள்ளனர். நயினார் நாகேந்திரன் பணத்தை முறையாக விநியோகம் செய்யவில்லை என்று அவர் பாஜகவினரை மதிக்கவில்லை என்றும் தமிழ்ச்செல்வனிடம் உடையார் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதியில் பணம் செலவழித்ததாகவும் தாங்கள் கூறியும் இந்துக்கள் அதிகமுள்ள இடங்களில் நயினார் நாகேந்திரன் தரப்பினர் பணம் கொடுக்கவில்லை என பேசியதும் அந்த ஆடியோவில் இடம்பெற்றுள்ளது. அண்ணாமலையை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பாஜகவினர் சிலர் செயல்பட்டு வருவதாகவும் கலவரம் செய்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியும் என்றும் பேசியுள்ளனர். அவர் பூரா கட்சிக்காரனை பார்த்து கொடுக்கல, அவரு வேண்டிய ஆட்கள் சொந்தக்காரன ஒரு டீம் போட்டிருந்தாங்க. சரி, அது அப்படி போய் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு ஏற்கனவே வாங்கினவனும் கொடுக்கல. ஆமா, கொடுக்கறதுக்கு போட்டிருந்த ஆட்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. கிடக்கிற தேவையில்ல, நீங்க கொடுத்த துட்டு பூரா வீணு. ஆமா ஆமா, இந்த துட்டு நம்ம இந்துக்களை எத்தனை பேரோ பயன்படக்கூடியவ, நம்ம இந்துக்கள் எவ்வளவு இடமோ நம்ம போகாத இடம் நிறைய இருக்கு. அங்க போய் நம்ம ரீச் பண்ணுவோம். அதை விட்டுட்டு ஓட்டு கிடைக்காத இந்துக்கள் ஃபுல்லா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் பூரா மொத்தமா ஆயிட்டா, கன்சல்ட் ஆயிட்டு. கண்டிப்பா. அப்போ நமக்கு என்ன வந்து மைனாரிட்டியே நமக்கு கொஞ்சம் தேட வேண்டியிருக்குன்னா பரவாயில்ல. இங்க நம்ம இந்துக்களையே பின்ன தேடல. நான் சொன்னேன் அவங்க கிட்ட, நீங்க இப்ப புதுசா சிறுபான்மை சொல்லி அவதாரம் எடுத்திருக்கீங்க, ஒரு காலம் அது விளங்க போறது கிடையாது. கேசவ நாயகர் இருக்காரு, மாநில பொறுப்பு இருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சுட்டாரு? இவர் இந்த கட்சியை வளர்த்து என்ன செஞ்சுட்டாரு? அண்ணாமலையினுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் அவரும் கேடு பண்ணிட்டானுங்க. அண்ணாமலை வளர்ச்சி பிடிக்காம தமிழகத்துல பிஜேபி அழிச்சானுங்க. இல்ல, இதுக்கு மேல தலைவர்லாம் பிஜேபி இருந்தா, எந்த தலைவர் இருந்து பிஜேபி எழுச்சிக்கிற வேலையை இது வரைக்கும் தமிழகத்தில் செய்யல. அண்ணாமலை வந்தப்பதான் கிராமம் பூரா தமிழகம் போச்சு. கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும். இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்ச ஓட்டு எந்த போடாது நமக்கு. பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க? யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க?